அன்பாகவே இன்று தாய் திரு அவையானது புனித பவுல் மனமாற்றம் அடைந்த நாளை விழாவாக கொண்டாடுகின்றது. நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்ற சொற்கள் சவுலை கிறிஸ்துவின் சீடனாக மாற்றிவிட்டன. இந்த இயேசு தம்மையும் தம்மீது விசுவாசம் கொண்டவர்களையும் ஒன்றாக்கி கொண்டதை பவுல் முற்றிலும் புரிந்து கொண்டார். நாமும் இயேசுவோடு இணைந்து பயணிக்க அழைப்பு விடுகின்றார் புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. அவர் சவுலாக இருந்து ஒரு யூத மறையை பின்பற்றிய பொழுது கடவுளின் திருச்சபையை எவ்வளவோ துன்புறுத்தி ஒழிக்க முயன்றார். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார் என்பதை உணர்ந்தவராக ஆண்டவர் இயேசு சந்தித்த பிறகு நற்செய்தியை அனைத்துலக மக்களுக்கும் அறிவிக்கும்படி தன்னை அர்ப்பணிக்கின்றார். தன்னுடைய வாழ்வின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்துரைக்கின்றார். புனித பவுலே கூறுகின்றார். 1 தீமோத்தேயு 1:13 அவர் கூறுகின்றார், நானோ முன்னர் கடவுளை பழித்தேன், திருமறையை துன்புறுத்தினேன், கொடுமை புரிந்தேன், ஏனெனில் விசுவாசத்தை பெறாத நிலையில் அறியாமையால் அவ்வாறு நடந்து கொண்டேன் என்று அவரே கூறுகின்றார். மனமாற்றம் அடைந்த பிறகு கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலே 2:22 பார்க்கின்ற பொழுது, நான் வாழ்வது கடவுளின் மகன் மேல் உள்ள விசுவாசத்தின் வாழ்வாகும். இவரை என்மேல் அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையை கையளித்தார் என்று கூறுகின்றார். கத்தோலிக்க திரு அவை இன்று வளர்ந்திருக்கிறது என்றால் சவுல் பவுலாக மாறியதன் விளைவாக என்று கூட நாம் கூறலாம். மனமாற்றம் நிச்சயமாக வாழ்வை தரக்கூடியதாக அமைகின்றது, புது வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை புனித பவுலின் வழியாக நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், புது வாழ்வை நாம் கொண்டாடுவோம்.